இல்ல இப்போ இதுல வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது எது சார்? ஒரு ஸ்கேம் தான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்டா? ஆமாங்க. இன்ஃபேக்ட் இன்ஸ்டன்ட் லோனுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆன்லைன் நம்ம இவனுக்கு தான் நீங்க அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு 2000 5000 லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எங்கிருந்தும் கொடுக்கறது இல்லை, வேற ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி இவங்க அக்கௌண்ட் நம்பரை வந்து டெபாசிட் பண்றாங்க. ஸோ அங்க இழந்தவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏமாத்துறேன்னு தெரிஞ்சும்போது இந்த அக்கௌண்ட் நம்பர் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் லோன் எடுத்ததுனால தான் இந்த அமௌண்ட் நம்மளுக்கு வந்துச்சுன்னு இவர் நினைப்பாரு. இவர்கிட்ட இந்த 5000 ரூபா வந்து திருப்பி கலெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க கிரிமினல்ஸ், இந்த 5000 ஃபைன் அது இதுன்னு போட்டு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு இவர்கிட்ட இருந்து ஒரு 10,000 20,000 இவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேம் ரொட்டேஷன்லேயே போயிட்டு இருக்கும். ஒரு பாயிண்ட்ல அது எல்லாமே கிரிப்டோ கரன்சியா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அது எல்லாமே கிரிப்டோவா கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்தியா விட்டு வெளில போயிடும் இந்த அமௌண்ட். பட் இந்த ரீசன்னால கைது வரைக்கும் போவாங்களா? எல்லாத்தையுமே அரெஸ்ட் தான் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கைதுன்றது ஒரு பெரிய நடவடிக்கை இல்லை சார். இப்போ இது காமன் மேனா இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கும் ஆளாவாங்க. கண்டிப்பாங்க. இது ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவும் அவங்களோட அட்டாச் ஆகுது. பிகாஸ் நிறைய பெண்ணை கூட இதில் வந்து கைது செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு வந்து வீட்டில் இருந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸை டார்கெட் பண்ணி பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி அவங்க பேரில் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ண கேசஸ் எல்லாம் கூட நிறைய இருக்கு. பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்றது வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயின் அக்யூஸ்ட் எல்லாமே அவுட் சைடு இந்தியா. இப்போ இதுல இன்வால்வ் ஆயிருக்கிற அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா 545 கோடின்னு சொல்றாங்க காவல்துறை அவங்களோட அறிக்கையில. 600 எஃப்ஐஆர் இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி சார் மொத்தமா செயல்படுறாங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்ல ஒரு கும்பல் குறித்து இவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, மொத்தமாக எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் இது இருக்கும். தமிழ்நாட்டில் என்சிஆர்பி போர்ட்டல் மூலிமா ரெஜிஸ்டர் ஆன கம்ப்ளைண்ட்ஸ் டோட்டலாக எடுத்து அந்த அமௌண்ட்ஸ் எவ்வளோ குமுலேட்டிவாக பார்க்குறாங்க. ஸோ அந்த குமுலேட்டிவாக பார்க்கும்போது தான் இந்த 500 கோடி வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 months முன்னாடி ஜிஆர்எம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பிரான்ச் அப்ரோச் பண்ணிட்டு பேங்க்ல வந்து இந்த மாதிரி வந்து லைக் நான் இன்னோசென்ட் தான், இதனால தான் எனக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எழுதி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து ஜிஆர்எம் போர்ட்டலில் பேங்க் சைட்லேருந்து அப்லோட் பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுட்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா அவர் பக்கத்துல நிக்க ஒரு போட்டோ எடுத்துப்பாங்க. அந்த பேங்க் மேனேஜரோ இல்லை பேங்கோட எம்ப்ளாயியோ அவர் பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்து அதையும் ஜிஆர்எம்ல அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் கன்வின்ஸ் ஆயிட்டாரு அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம், பணத்தை யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்க கூடாது, பட் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருந்து கேட்டா கொடுக்கலாம் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்தாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் தமிழகத்துல பயங்கர அதிரடியான நடவடிக்கைகள் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 நாள்ல 800க்கும் அதிகமான பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் எல்லாரையுமே மோசடி செஞ்சவங்க, மோசடிக்கு உடந்தையா இருந்தவங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பேசும்போது சில பேர் வந்து சைபர் கிரைம்னா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு சார் தமிழகத்துல? ஸோ இப்போ இந்த அரெஸ்ட் பண்ணவங்களெல்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணி மியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மணி மியூல்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் அவங்க, பட் கிரைம் பண்ணது மோஸ்ட்லி அவங்க கிடையாது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிறைய ஸ்கேம்ஸ் நம்ம பார்த்துருப்போம், நம்மளே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒரு ஸ்கேம் இருக்கு, ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ் நிறைய இருக்கு, கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ஸ்கேம்ஸ் இருக்கு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்கேம்ஸ் இருக்கு, அதே மாதிரி வந்து ஆன்லைன் ஜாப் ஸ்கேம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது. இவங்கெல்லாம் எங்கிருந்து ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்றது கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்போடியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, லாவோஸ் இந்த மாதிரி லொகேஷன்ல இருந்து தான் வந்து இவங்க ஆப்ரேட் பண்றாங்கன்றது நிறைய தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கண்ட்ரிலேருந்து இவங்க ஆப்ரேட் பண்றாங்க, பட் ஆப்ரேட் பண்ணி அவங்களோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ். ஸோ இந்தியன்ஸை வந்து ஏமாத்தி அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. பட் பணம் வந்து இங்க இந்தியாவில் வாங்கணும் அப்படின்னா ஐஎன்ஆர்ல கலெக்ட் பண்ணணும். ஸோ ஐஎன்ஆர்ல கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் தான் இப்போ அரெஸ்ட் ஆனாங்க இல்லைங்களா, ஸோ இவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஸோ இவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எப்படி அவங்களுக்கு வந்து உதவியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இப்போ அரெஸ்ட் ஆனவங்கள லிஸ்ட் எல்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா யாரும் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை மிடில் கிளாஸ் கூட அதிகமாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, இல்லை போர் பீப்புள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோட் சைட்ல வந்து வெண்டார்ஸ், லைக் பழம் வைக்கிறவங்க, காய் வைக்கிறவங்க, இந்த ரோட் சைட் வெண்டார்ஸ். ஸோ இவங்கள வந்து கிரிமினல்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரன்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரன்னர்ஸ் தான் இவங்களை அப்ரோச் பண்றது. ஸோ ரன்னர்ஸ் இவங்களை அப்ரோச் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இன்னும் லைக் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ரெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது ரெண்ட் கொடுங்கன்னு கேட்கறத விட எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு வந்து கையில் எடுத்துகிட்டு வந்த பணம்லாம் காலி ஆயிடுச்சு, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அப்பா பணம் போடுவார், போட்ட உடனே நான் பணத்தை எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுக்குறேன், 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வெறும் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா நம்மளுக்கு 500 ரூபா 1000 ரூபா கொடுக்குறாங்களே அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி பரவாயில்ல என் அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் பணம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போடுவாங்க, எடுத்துட்டு பணத்தை கொடுப்பாங்க. ஆனா ஒரு ஸ்கேம்ல இருந்து தான் பணம் இவங்களுக்கு வருது அப்படின்றது அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் தெரியாது. ஸோ நம்ம பார்த்த முதல் ஸ்கேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது டிஜிட்டல் அரெஸ்ட்ல ஒருத்தர் ஏமாத்தி பணம் வாங்குறாருன்னா அது இந்த அக்கௌண்ட் நம்பர்ல வந்துடும். ஸோ இதுல பணத்தை வித்ரா பண்ணிட்டு இவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்துருவாங்க கமிஷன் பேர்ல. அதுக்கப்புறம் ரெகுலரா இவங்களை அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பாங்க.
இந்த மாதிரி எனக்கு வேற வேற இடத்துல இருந்துலாம் பணம் வர வேண்டியது இருக்கு, இது எனக்கு வர வேண்டிய பணம் தான் அப்படின்னு. அது இல்லீகல் அமௌண்ட்ன்றது அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் தெரியாது. ஸோ அப்புறம் பணம் வரும், ஒவ்வொரு தடவையும் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தா உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்றது மட்டும் தான் இவங்களுக்கு தெரியும். ஏன்னா ரோட் சைட்ல பழம் வைக்கிறவங்க, காய் வைக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட் தான் அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்காக அவங்க பண்ணி கொடுத்துடுறாங்க. அண்ட் இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ரன்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களை இன்னும் க்ளோஸா அப்ரோச் பண்ணுவாங்க. இவங்களோட பேர்ல இவங்களுக்கே தெரியாம பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இவங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவில் எத்தனை பேங்க்ஸ் இருக்கோ அத்தனை பேங்க் கிட்ட இருந்தும் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை வாங்கிப்பாங்க. ஸோ இவங்க கேஒய்சி ஃபார்ம்ஸை வச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸையும் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் வச்சு ஃபில்அப் பண்ணிட்டு இவங்க கிட்ட சிக்னேச்சர் மட்டும் வாங்குவாங்க. ஸோ சிக்னேச்சர் மட்டும் வாங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைனுக்கு 500 ரூபா கொடுக்குறேன், இல்லை ஒரு சைனுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு இவங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கையெழுத்து போட்டால் 500 ரூபா கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெரிய அமௌண்ட் தான். பட் அந்த கையெழுத்து வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்டோ இல்லை அவங்க அக்கௌண்ட்ல பெரிய அமௌண்ட்டோ எதுவுமே கிடையாது. அதனால அவங்க இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றதுனால ஒரு கையெழுத்துக்கு பணம் கொடுக்குறாங்களே அப்படின்றதுனால தாராளமாக அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்க பேர்ல தான் இத்தனை அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்றாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுல இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணிட்டு இதன் மூலியமா வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது. அந்த டிரான்சாக்ஷன் ஸ்கேம்ஸ்டருக்கு இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விக்டிம்ஸ் கிட்ட இருந்து வாங்கும்போது இந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து இந்த அக்கௌண்ட்ல இருந்தா பணத்தை கம்ப்ளீட்டா அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் இந்த ஸ்கேம்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இவங்க இப்படிதான் விக்டிமைஸ் ஆகுது. They are called as an accused. இந்த உங்களுக்கு நாமென்க்ளேச்சர்னா இன்னைக்கு அவங்களை அக்யூஸ்ட் நம்ம சொல்லலாம். பட் தே ஆர் ஆல்சோ விக்டிம்ஸ். இவங்களுக்கும் தெரியாது. பிகாஸ் ஆல்ரெடி பணத்தை இழந்தவங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஆன்லைன் ஜாப் ஸ்கேமோ இல்லை ஏதோ ஒரு ஸ்கேம்ல பணத்தை எழுதவங்களுக்கு நம்ம அந்த ஏமாந்துட்டோம்னு தெரிஞ்ச உடனே முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது யார் மேல அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் பணம் கட்டினேன், இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இந்த பேர்ல தான் பணம் கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் யாருன்ற கேவிசி டாக்குமெண்ட் பேங்க்ல இருந்து போலீஸ் கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட லொகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு மூவ் பண்றாங்க. ஸோ இப்படிதான் இது நடந்திருக்குங்க. இப்போ லாஸ்டா நடந்த இந்த கிரைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். பட் பெனிஃபிஷியரியாஸ் கேட்டாங்க அப்படின்னா அதுல ஒரு கொஸ்டின் மார்க் தான். இவங்க அத்தனை பேர் பெனிஃபிஷியரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தாங்க. இல்ல சார், இப்ப இதுல காவல்துறை சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் இவங்க வாடகைக்கு விடுற மாதிரி விடுறாங்க, இப்ப வந்து அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இப்ப நம்ம ஆல்ரெடி இந்த லேயர்ஸ் எல்லாம் பேசியிருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோக்கள்ல வேற ஸ்கேம்ஸ் எல்லாம். இப்ப இதுல வந்து லேயர்ஸ்ன்றது வேற, இப்போ இது வேறயா சார்? மிடில் அக்கௌண்ட்ன்றது வேற? அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கேம்ல நீங்க விக்டிம் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து உங்கள் கம்ப்ளைண்ட்டில் கொடுக்குறீங்களோ தட் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் லேயர், லேயர் 1ன்னு சொல்லுவோம். இப்போ அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா ஏமாந்துருக்கீங்க, அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் போட்டேன்னு சொல்றீங்க. அந்த அக்கௌண்ட் உடனே வந்து போலீஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. பண்ணும்போது அந்த அக்கௌண்ட் வந்து மேபி 1 லட்ச ரூபா இருக்கலாம், மிச்சம் 4 லட்ச ரூபா அங்கே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த பணம் எங்கே போச்சுன்னு போகும்போது அதுதான் நெக்ஸ்ட் லேயர், இட்ஸ் கால் லேயர் 2 அப்படின்னு அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கும். தென் அந்த அக்கௌண்ட்லேயும் லீட் மார்க் பண்ணுவாங்க, அந்த கேவிசி டாக்குமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அதுல வந்து ஒரு 1 லட்சம் தான் இருக்கு, மிச்சம் 3 லட்சம் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போச்சு அப்படின்னா தட்ஸ் கால்ட் நெக்ஸ்ட் லேயர். இப்படிதான் ஒரு லேயரா போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் லேயர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வாடகைக்கு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சே வாடகைக்கு விடுறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி ஒரு 10% இருக்கலாங்க. இப்போ நிறைய அரெஸ்ட் ஆனவங்களோ 10% வந்து தெரிஞ்சே கூட வாடகைக்கு கொடுக்கலாம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கலாம். சில இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஜாப்னு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆன்லைன் ஜாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கொடுக்குறோம், பார்ட் டைம் ஜாப், நீங்க வந்து வீட்டுல இருந்தே வேலை செய்யலாம், நீங்க காலேஜ் போயிட்டு இருக்கணும், எனக்கு அக்கௌண்ட்ஸ் மட்டும் நீங்க ஓப்பன் பண்ணி கொடுக்கணும், அதை மட்டும் நீங்க ஓப்பன் பண்ணி கொடுங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அது என்ன விஷயம் அப்படின்றது டீப்பா தெரியாது. பட் அவர் பேர்ல முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஒரு அக்கௌண்ட்டுக்கும் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்கும். ஸோ அவரோட கேவிசி எக்ஸாஸ்ட் ஆனவொன்னே என்ன பண்ணுவாரு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட கேவிசி கலெக்ட் பண்ணி அதுல அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா அந்த பையன், அந்த ஃபேமிலி மெம்பர் எல்லார் பேருமே அந்த லைனா வந்துருது. ஸோ இவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் அவன் கலெக்ட் பண்ணிட்டு கிரிமினல் வந்து விக்டிம் கிட்ட கொடுக்கும்போது அவங்க லேயர் 1ல வந்துடுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து விக்டிம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது லேயர் 1ல வந்துடுறாங்க. ஸோ இவங்கள தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ரெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டி அவங்க வந்து அவங்க அக்கௌண்ட்டை மிஸ்யூஸ் பண்றதும் நிறைய இருக்கு. டைரக்டாவே ரெண்ட் கொடுக்குறவங்க சில பேர் இருப்பாங்க, பட் தட் மேபி லெஸ் than 10%. இப்போ நீங்க விக்டிம்னு சொல்றீங்க, ஒன் ஆஃப் தி விக்டிமா தான் மோஸ்ட்லி இருக்காங்கன்னு சொல்றீங்க. பட் இந்த ரீசன்னால கைது வரைக்கும் போவாங்களா? எல்லாத்தையுமே அரெஸ்ட் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ கைதுன்றது ஒரு பெரிய நடவடிக்கை இல்லை சார். இப்போ இது காமன் மேனா இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கும் ஆளாவாங்க. கண்டிப்பாங்க. இது ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவும் அவங்களோட அட்டாச் ஆகுது. ஏன்னா பிகாஸ் நிறைய விமனை கூட இதுல வந்து கைது செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு வந்து வீட்டில் இருந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸை டார்கெட் பண்ணி பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி அவங்க பேர்ல அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ண கேசஸ் எல்லாம் கூட நிறைய இருக்கு. பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்றது வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயின் அக்யூஸ்ட் எல்லாமே அவுட் சைடு இந்தியா.
இங்கிருந்து ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ அவங்கள நம்மளால வந்து போய் அரெஸ்ட் பண்றதோ, அவங்கள போயிட்டு அங்கேருந்து ஒரு எக்ஸ்ட்ராடிக்ஷன் மூலியமா அங்கேருந்து வெளியில கூட்டிட்டு வரதோ அதெல்லாம் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். மேபி ஓகே. பாசிபிலிட்டி இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். பட் ம், வேறாஸ் ம், ம். அவங்க இங்க ப்ளே பண்றதுக்கு ரன்னர்ஸ் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ரன்னர்ஸ் ஐடென்டிஃபை பண்ற முயற்சியில தான் போலீஸ் இறங்கியிருக்காங்க. அந்த ரன்னர்ஸ் மூலியமா தான் இத்தனை பேர் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண அத்தனை பேருமே ரிமாண்டும் பண்ணலைங்க. ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு பல பேர் வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ திருப்பி அனுப்பும்போது வந்து என்னன்னா ஒரு வார்னிங் மாதிரி மெசேஜ். ஸோ தட் இந்த ஓகே. மெசேஜ் வந்து எதுக்காக அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் எ டிட்டரண்ட். ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு நியூஸ்ல வந்து ஒரு 2 நாள் இதை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு இந்த ரன்னர் வந்து இன்னொருத்தர் அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும், ஓகே அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தா நம்மளை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் போகலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இதுல 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை இருக்கு அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து இனிமேல் ரன்னர்ஸ் யார் அப்ரோச் பண்ணுறதுமே எல்லாருமே தயங்குவாங்க. ஒரு காமன் மேன், ஒரு லேமேன் அவங்க கூட வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா பிகாஸ் இதுக்கான கிரிமினல் லைபிலிட்டி நம்ம கிட்ட வந்துடும் அப்படின்னு. அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. இப்போ இதுல இன்வால்வ் ஆயிருக்கிற அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா 545 கோடின்னு சொல்றாங்க காவல்துறை அவங்களோட அறிக்கையில. 600 எஃப்ஐஆர் இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி சார் மொத்தமா செயல்படுறாங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்ல ஒரு கும்பல் குறித்து இவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, மொத்தமா எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் என்சிஆர்பி போர்ட்டல் மூலியமா ரெஜிஸ்டர் ஆன கம்ப்ளைண்ட்ஸ் டோட்டலாக எடுத்து அந்த அமௌண்ட்ஸ் எவ்வளோன்னு குமுலேட்டிவாக பார்க்குறாங்க. ஸோ அந்த குமுலேட்டிவாக பார்க்கும்போது தான் இந்த 500 சில்லற கோடி வந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ ஒரு சில பேர் 50 லட்சம் இழந்திருப்பாங்க, ஒரு சில பேர் 5 கோடி ரூபாய் இழந்திருப்பாங்க, ஒரு சில பேர் 50,000 ரூபாய் இழந்திருப்பாங்க. எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே இப்போ என்சிஆர்பி ரிப்போர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 9,000 கம்ப்ளைண்ட்னு சொல்றாங்க, ஆனா எஃப்ஐஆர் 600ன்னு சொல்றாங்க. எப்படி சார் அது? சரி, என்சிஆர்பி கம்ப்ளைண்ட்னா ஆன்லைன் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்க. வந்து 1930 கால் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா cybercrime.gov.in இந்த வெப்சைட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதை ரெஜிஸ்டர் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு விக்டிம் வந்து எந்த அட்ரஸை கொடுக்குறாரோ அதே மாதிரி அவர் வந்து நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் எது சூஸ் பண்ணுறோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வந்து கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. பிரைமா ஃபேஷி கேஸ் இருந்துச்சுன்னா எஃப்ஐஆராக கன்வெர்ட் பண்ணுவாங்க. பிரைமா ஃபேஷி கேஸ் இல்லாமல் நிறைய ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கூட ஆன்லைனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு, இல்லை வந்து முகாந்திரமே இல்லாத கம்ப்ளைண்ட் அப்படின்னும் போது அது ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் தான் எஃப்ஐஆராக கன்வெர்ட் ஆயிருக்கு. அந்த எஃப்ஐஆரை கால்குலேட் பண்ணும்போது தான் இவ்வளோ வால்யூம் உங்களுக்கு வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு. இப்போ இடையில கூட நம்ம பேசணும் சார், இன்னொரு சப்ஜெக்ட் பேசும்போது இப்போ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வரும்போது அக்கௌண்ட் ஃப்ரீஸ் சம்பந்தமா நம்ம அதை பேசியிருந்தோம். ஃபுல் அக்கௌண்ட்டுமே ஃப்ரீஸ் பண்ண தேவையில்ல, பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டை மட்டுமே அவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணா போதும் அப்படின்னு கோர்ட்டே சொல்லுது அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அப்படின்னா அதை இதோட எப்படி சார் கம்பேர் பண்ணி பார்க்கறது? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விக்டிம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த அக்கௌண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்ச ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னா கூட கம்ப்ளைண்ட் வந்து 50,000 ரூபாய் கொடுத்துருப்பாரு. 50,000 ரூபாய் கொடுக்கும்போது அந்த 50,000 ரூபாய் மட்டும் தான் லீன் மார்க் பண்ணுவாங்க. மிச்சம் 4.5 லட்ச ரூபாய் லீன் மார்க் பண்ண மாட்டாங்க. அது தட் இஸ் கால் டிஸ்பியூட்டட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த டிஸ்பியூட்டட் அமௌண்ட் அதை மட்டும் தான் லீன் மார்க் பண்றாங்க. இந்த மாதிரி கேசஸ்ல அதே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பியூட்டட் அமௌண்ட் தான் லீன் மார்க் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட கேவைசி கலெக்ட் பண்ணி தான் இவங்க வந்து அக்யூஸ்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இப்போ இவங்க என்ன சார் பண்ணட்டும்? இப்போ சில பேர் விக்டிமாவே இருக்கலாம், இல்ல சில பேர் உண்மையாவே அக்கௌண்ட்டுக்கு தெரிஞ்சே அக்கௌண்ட்டை கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? இப்போ விக்டிமாக்கப்பட்டவங்க இல்ல உண்மையிலே இதுக்கு தொடர்பு இல்லாதவங்க என்ன பண்ணணும் சார் சட்ட ரீதியா? இதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னா அவங்க இன்னசென்ட் ப்ரூவ் பண்ணணுங்க. இப்போ வந்து இப்போ ஆல்ரெடி அரெஸ்ட் ஆயிருக்கிறவங்க சப்போஸ் ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க பெயில் மூவ் பண்ணலாம். பெயிலில் வந்து அவங்க இன்னசென்ட்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த கோர்ட் கன்வின்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் போலீஸும் அதில் கன்வின்ஸ் ஆகணும். ஸோ கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னா ஒன்று வித் லைக் பெயிலில் வந்து உங்களுக்கு கண்டிஷன் பெயிலாகவும் ரிலீஸ் பண்ணலாம், இல்லைனாலும் டேரக்டாகவே பெயில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அண்ட் அதே மாதிரி நிறைய பேருக்கு வார்னிங் பண்ணி அமைச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஃபர்தராக இந்த மாதிரி விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இதை வந்து அவங்க இன்னசென்ட்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக இந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம். பட் வேறாஸ் ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. ஏன்னா பிகாஸ் அவங்க மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நாளாவே பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் இந்த ஸ்கேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2020 இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஸோ அப்போ இதுக்கான அக்கௌண்ட்ஸ் இதுதாங்க. ஸோ அதனால இதுல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ இதுல இந்த டிரான்சாக்ஷன்ல பெட்டிங் கேம் அந்த மாதிரி ட்ரைனிங் அப்ளிகேஷன், இல்லீகலான டிரான்சாக்ஷன் சம்பந்தமான அப்ளிகேஷனை யூஸ் பண்றவங்களும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, இதுல கைதுல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது என்ன சார் ஆக்சுவலா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, இப்போ பெட்டிங்லாம் நிறைய பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ பெட்டிங்கிறது அதுக்கும் சில டீம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அவங்க வந்து சில அக்கௌண்ட்ஸை ரெண்ட்டுக்கு எடுத்து தான் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதில் இருக்கவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 10% வந்து அக்யூஸ்டாகவே ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அந்த 10% இதில் இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் இப்போ கிரிமினல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரை ஏமாற்றி பணம் வாங்குறது எல்லாமே ஐஎன்ஆராக இருக்குது. பட் கிரிமினல்ஸ் வேற கண்ட்ரியில் இருக்கும்போது ஐஎன்ஆரை வச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த கண்ட்ரியோட கரன்சியாக மாறிச்சுன்னா தான் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட கம்போடியாவில் வந்து ஒரு பெரிய ஸ்கேம்ஸ்டர் கேங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அதோட கிங் பின்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் இண்டிவிஜுவல்ஸை தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க.
ஸோ அப்போ ஐஎன்ஆரை வந்து சைனீஸ் என்னதான் கன்வெர்ட் பண்ணாதான் அந்த ஸ்கேம் நடத்துறதுக்கான பிரோஜனம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை கிரிப்டோ கரன்சியை கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐஎன்ஆர் வந்து கிரிப்டோ கரன்சியை கன்வெர்ட் பண்ணி திருப்பியும் கிரிப்டோ கரன்சிலேருந்து சைனீஸ் என்ன வந்து அவங்க டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய ரன்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இதில் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மேலே தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஓகே, இந்த ரன்னர்ஸ் தான் இப்போ நம்ம கைது பண்ணியிருக்கிறவங்கள முக்கியமான ரோல். ஆமாங்க ஆமாங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த 826 ரூபாய் ஒரு கடையில ஜிபே பண்ணாரு ஒருத்தர் அப்படின்றதுக்காக அந்த கடைக்காரனையும் அவன் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணாங்க அப்படின்லாம் பார்த்தோம்ல சார், அந்த மாதிரியும் நடக்குமா? நடக்குங்க, அது லேயர்ல வருதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு டீம் வந்து ஒரு பணம் இழந்துட்டாரு, ஒரு 10,000 இழந்துட்டாருன்னும் போது அந்த 10,000 ஒரு அக்கௌண்ட்டுக்கு போட்டுருக்கிறத வச்சு அவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு. அதை அவர் வந்து இன்னொரு 4 பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அதுல ஒரு பெனிஃபிஷியா தான் இந்த டீ கடை நடத்துறவர் வராருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு 5வது லேயர்லயோ 6வது லேயர்லயோ வருவாரு. ஸோ அப்படி வரும்போது அவர் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக லிங்க் மார்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு டீ வித்துக்காக இந்த பணம் வாங்கினேன் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு அப்படின்னா அவர் இன்னசென்ட்னு அதுலேயே வந்து என்ஓசி கொடுத்துருவாங்க. போலீஸ் அந்த கேஸ்லேருந்து அவர் ரிமூவ் பண்ணிட்டு பேங்க்லேருந்து அந்த லிங்க் மார்க் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இல்லை, இப்போ இதுல வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது எது சார்? ஒரு ஸ்கேம் தான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்டா? ஆமாங்க ஆமாங்க, ஸ்கேம் தான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுல வர நெட்வொர்க்ல மாற்றது தான் எத்தனை பேர். இப்போ இன்ஃபேக்ட் இன்ஸ்டன்ட் லோனுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆன்லைன்ல நம்ம பசங்க எடுக்கிறத நம்ம பார்த்துருப்போம். நம்மளே கூட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த இன்ஸ்டன்ட் லோன்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இவனுக்கு நீங்க அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு 2000 5000 லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எங்கிருந்தும் கொடுக்குறது இல்லை, வேற ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி இவங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து டெபாசிட் பண்றாங்க. ஸோ அங்க இழந்தவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏமாத்துறேன்னு தெரிஞ்ச போது இந்த அக்கௌண்ட் நம்பர் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் லோன் எடுத்ததுனாலதான் இந்த அமௌண்ட் நம்மளுக்கு வந்துச்சுன்னு இவர் நினைப்பாரு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இதுதான் நெட்வொர்க். ஒரு இடத்துல அது ஸ்கேமா இருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு பெனிஃபிஷியரியா இருப்பாரு. இவர்கிட்ட இந்த 5000 ரூபா வந்து திருப்பி கலெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க கிரிமினல்ஸ், இந்த 5000 ஃபைன் அது இதுன்னு போட்டு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு இவர்கிட்ட இருந்து ஒரு 10,000 20,000 இவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேம் ரொட்டேஷன்லேயே போயிட்டு இருக்கும். ஒரு பாயிண்ட்ல அது எல்லாமே கிரிப்டோ கரன்சியா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அது எல்லாமே கிரிப்டோ கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்தியா விட்டு வெளில போயிடும் இந்த அமௌண்ட் எல்லாம். ஓகே, அப்படின்னா பெட்டிங் அப்ளிகேஷன் ஆகட்டும், அதாவது பணப்பரிவர்த்தனை தொடர்புடைய அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுல இந்த ரிஸ்க் இருக்கு. ஏதாவது ஸ்கேம்ல சிக்கினாலும் ரிஸ்க் இருக்கு. உங்களோட அக்கௌண்ட்டை வந்து யார்ட்டையாவது கொடுத்து யூஸ் பண்றதுக்கு கொடுத்தாலும் ரிஸ்க் இருக்கு. அதே மாதிரி கிரிப்டோ ட்ரேடிங்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா P2P ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்சேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் பண்ணாம அதுல இருந்து வர கான்டாக்ட்ஸ் எடுத்து டைரக்டாவே ட்ரேடிங் பண்றது. ஸோ கிரிமினல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களையும் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அப்ரோச் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் USDT இருக்கு, எங்கிட்ட ஒரு 1000 USDT இருக்கு அப்படின்னா ஒரு USDT ஆவரேஜா வந்து ஒரு 94 ரூபா 95 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்ககிட்ட நான் இந்த அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிரிமினல்ஸ் தான் அவங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு USDT செல் பண்றேன் அப்படின்னா இப்போ மார்க்கெட் ரேட் 94 ரூபா அப்படின்னா 94 ரூபாய்க்கு மேல 5 பைசா 10 பைசா வச்சு யாரோ ஒருத்தங்க கேட்பாங்க, அவங்களுக்கு தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா கிரிமினல்ஸ் அப்ரோச் பண்ணும்போது 1 ரூபா 2 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு கேட்பாங்க. நான் 94 ரூபா மார்க்கெட் ரேட் அப்படின்னு நான் 95 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், 96 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுவோம், யார் அதிகமா கேட்கறாங்க அவங்களுக்கு நாங்க சேல் பண்றோம். ஸோ அப்படி சேல் பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னா அவங்க அதுக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட் எனக்கு அக்கௌண்ட்ல போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கிரிப்டோ கரன்சி அவங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ அந்த அமௌண்ட்டும் ஸ்கேம் அமௌண்ட்டா வரும். வேற ஒருத்தவங்களை ஏமாத்தி அந்த அமௌண்ட் டைரக்டா இவரோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து இவர்கிட்ட வந்துடும். இவர் வந்து ஓகே இவர் எனக்கு டெபாசிட் பண்ணிட்டேன் அதனால நான் USDT கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருவாரு. அப்புறம் அந்த ஸ்கேம்ல ஏமாந்த விக்டிம் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இவர் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுவும் நிறைய நடக்குது. ஓகே, இப்போ விக்டிம் ஆக்கப்பட்டிருக்கிறவங்க இல்ல இப்போ கைது ஆகியிருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய தலைவலியா எப்படி சார்? இது இல்ல சுமூகமா நேர்மையா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஈஸியா இதுல இருந்து வெளியில வந்துட முடியுமா? எஸ்ங்க, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ignorance of law is not an excuse. நான் தெரியாம ஒரு வந்து குற்றம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதனால வந்து உங்களை ஃப்ரீயா விட முடியாது. அதுக்கான நடவடிக்கையை எடுக்க தான் செய்வாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க இன்னசென்ட் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க அந்த அளவுக்கு இந்த மாதிரி கேஸ்ல இருந்து நீங்க வெளியில வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. அது வரைக்கும் நீங்க ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கணும் கோர்ட்ல. ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறம் வர்றவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா சேஃபா இருக்கலாம். இல்ல இப்போ இதுல இன்வால்வ் ஆகி இப்ப கைதாகி இருக்கிறவங்க இப்ப இவங்க மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்கல்ல சார்? எப்படி சார்? போட்டிருப்பாங்க, எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அதை இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். எஃப்ஐஆர் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தான். ஓகேங்களா? சார்ஜ் ஷீட்ல தான் உங்களுக்கு ஃபைனலா யாரெல்லாம் மெயின் அக்யூஸ்ட்னு வரும். ஸோ அது சார்ஜ் ஷீட்டுக்கு முன்னாடி இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சார்ஜ் ஷீட்ல இவங்க நேம் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சரி, எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா இல்ல போட்டிருக்க மாட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பண்ணிட்டா அதுக்கப்புறமா தான் சார்ஜ் ஷீட் ஃபைனல் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ எஃப்ஐஆர் ஸ்டேஜ்ல தான் எல்லா மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் இருக்கு.
இல்ல இப்ப இதுல வந்து பேங்க் தானே சார் ஒரு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும். இப்ப அன்ஃப்ரீஸ் பண்றதும் பேங்க் சைட்ல தான் சார் பண்ணணும். இப்ப டைரக்டா போலீஸ் எப்படி இதுல இன்வால்வ் ஆக முடியும் எப்படி சார்? பேங்க் பண்றது கிடையாது. இது எதுவுமே வந்து பேங்க் பண்றது கிடையாது. எல்லாமே போலீஸோட ரெக்வஸ்ட்ல மட்டும் தான் பண்றாங்க. ஸோ இப்போ என்சிஆர்பி போர்ட்டல் அப்படின்றது ஒரு பப்ளிக்கை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் கால்ட் என்சிஆர்பி போர்ட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேஷனல் கிரைம் ரெப்போர்ட்டிங் போர்ட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க. அது வந்து ப்ரோ பப்ளிக். அங்க ரிசீவ் பண்றதுக்கு வந்து தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா போலீஸ்க்கு தனியா சைபர் போலீஸ்னு ஒரு போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல அவங்க ரிசீவ் பண்றாங்க. அதுல எம்ஆர்எம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எம்ஆர் அதுக்குன்னு ஒரு தனி மாடல். அந்த மாடியூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போலீஸும் இருப்பாங்க, பேங்கர்ஸும் இருப்பாங்க. ஸோ வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்கோ, இந்த அக்கௌண்ட்டை லீன் மார்க் பண்றதுக்கோ, இது எல்லாமே போலீஸ் அங்கிருந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து பேங்க்ல போய் அது ஃப்ரீஸ் ஆகும். பேங்கர்ஸ் மூலியமா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா சப்போஸ் உங்க அக்கௌண்ட் லீன் மார்க் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஊர்ல எந்த ஸ்டேஷன்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த ஊருக்கு நீங்க போய் நீங்க வந்து இன்னசென்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க ப்ரூவ் பண்ணி அவர் கன்வின்ஸ் ஆனாரு அந்த அந்த பர்டிகுலர் ஐஓ கன்வின்ஸ் ஆகுறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த கேஸ்ல இருந்து உங்க நேமை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க பேங்க்கு என்ஓசி அனுப்புவாங்க. அந்த என்ஓசியை பேஸ் பண்ணி தான் லீன் மார்க்கை ரிமூவ் பண்ணுவாங்க இல்ல வந்து அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ ரீசெண்டா ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி ஜிஆர்எம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மாடியூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அக்கௌண்ட்ல லீன் மார்க் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க ஹோம் பிரான்ச் அப்ரோச் பண்ணாலே போதும். ஹோம் பிரான்ச் அப்ரோச் பண்ணிட்டு பேங்க்ல வந்து இந்த மாதிரி வந்து இன்னும் லைக் நான் இன்னசென்ட் தான் இதனாலதான் எனக்கு இந்த பணம் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நீங்க எழுதி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து ஜிஆர்எம் போர்ட்டல்ல பேங்க் சைட்ல இருந்து அப்லோட் பண்ணுவாங்க. உங்க கேவிசி டாக்குமெண்ட்ஸ் இதையும் சேர்த்து அப்லோட் பண்ணி இவர் இன்னசென்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுட்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா அவர் பக்கத்துல நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துப்பாங்க. அந்த பேங்க் மேனேஜரோ இல்ல பேங்கோட எம்ப்ளாயியோ அவர் பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்து அதையும் ஜிஆர்எம்ல அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் கன்வின்ஸ் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜிஆர்எம் போர்ட்டல் இருந்தே அவர் ரிலீஸ் பண்ணிடுவாரு. ஸோ ஜிஆர்எம் போர்ட்டல் இருந்து உங்க நேம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸ் ஆயிடும். ஓ, இது வந்து நம்ம எங்க வேணாலும் பண்ணலாமா சார்? எல்லாருக்குமே பொருந்துமா இது? எல்லா பேங்க்குமே பண்ணலாங்க. எல்லா பேங்க்குமே ஜிஆர்எம் போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது இப்ப நாள் கணக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? ஃப்ரீஸ் பண்ணதுல இருந்து இமிடியேட்டா நம்ம கொடுத்துடலாங்க. நீங்க பிரான்ச்ல போய் கொடுத்தீங்கன்னா பிரான்ச் வந்து ஜிஆர்எம். பட் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ்க்கே இது தெரியாது. இன்னும் லைக் பேங்க்ஸ்ல வந்து ஆர்பிஐ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரெகுலேஷன்ஸ் கொடுத்தாங்க, எல்லா பேங்க்ஸும் அதில் சிக்னேட்டரியா இருக்காங்க. பட் நிறைய பிரான்ச்ல நீங்க அப்ரோச் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியாது நீங்க ஸ்டேஷன் போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால வெஸ்ட் பெங்கால்ல ஏதோ ஒரு இடத்துல கேஸ் ரெஜிஸ்டர் இருக்கும். நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது தேவையில்லை. ஸோ இன்னைக்கு நீங்க ஹோம் பிரான்ச்ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்களே வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அக்செப்ட் பண்றதா இல்ல ரிஜெக்ட் பண்றதா அப்படின்றது போலீஸ் டிசைட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா லீன் மார்க் மூவ் பண்ணிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்தர் என்கொயரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா இதுல கைதே பண்ணிடுறாங்களே சார், டைரக்டா கைது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தானே சார் இதெல்லாம் பண்ண முடியும். கைது பண்ணதுக்கு அப்புறம் இது பண்ண முடியாது இல்லையா? இல்ல பண்ணலாங்க. கைது பண்றாங்கன்னாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே கைது பண்றது இல்ல. ஒரு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஒரு பிரைம் ஃபேசி கேஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னும் போது தான் வந்து கைது பண்றதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் மூவ் பண்றாங்களே தவிர அப்படி பாத்தீங்க அப்படின்னா தேர் ஆர் இன்னும் லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேஸ் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் கேசஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ அவ்வளோ கேசஸ்க்கும் கைது பண்ணணும்னா பல பேரை நம்ம கைது பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் நடக்கல. கொஞ்சம் தான் இனிஷியேட் பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் கைது பண்ணது அப்படின்றது நடக்கிற ஸ்கேம்ஸ்ல இவங்களை கைது பண்ணணும் ஜஸ்ட் டிப் ஆன் ஐஸ்பர்க்ன்ற மாதிரி தான். அது பேசிக் எதுனா இட் வில் ஆக்ட் ஆஸ் எ டிட்டரன்ஸ். தே வில் கன்வே எ மெசேஜ். இன்னைக்கு பப்ளிக் கிட்ட இந்த ஒரு மெசேஜ் வைடா ஸ்ப்ரெட் ஆகும்போது இந்த ரன்னர்ஸ் நாளைக்கு இன்னொருத்தர் அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட இன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட் டீடைல்ஸை கொடுக்கறதுக்கு. அதுக்கான ஒரு முயற்சி தான். ஓகே, ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும். இறுதியா மக்களுக்கு இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸா அவங்களோட கருத்து என்ன சார்? கண்டிப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம். பணத்தை யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்க கூடாது. பட் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருந்து கேட்டா கொடுக்கலாம் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன் உங்களோட வந்து ஆதார் கார்டு காப்பியா இருக்கட்டும் இல்ல பேன் கார்டு காப்பியா இருக்கட்டும் ஒரு சிக்னேச்சரா இருக்கட்டும் எல்லாமே வேல்யூபிள் தான். ஸோ எல்லா டேட்டாவை யூஸ்ன்றதோட மிஸ்யூஸ் அதிகமா பண்ணுவாங்க. அதனால யாருக்குமே எந்த இன்ஃபர்மேஷன் எஸ்பெஷலி உங்களோட ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும் உங்களோட போட்டோகிராஃப்ஸா இருக்கட்டும் இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல சைன் பண்றதா இருக்கட்டும் எதுவுமே விசாரிக்காம நீங்க அந்த விஷயத்தை ஷேரும் பண்ணாதீங்க, சைனும் பண்ணாதீங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கும் கருத்துக்கும்.